கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கத்த நிகழ்ச்சியில ஒரு நாளும் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலும் கூட இன்னொரு வார்த்தை என்ன வருதுன்னு அவருடைய வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது. எப்போ அப்படி தரும் அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வசனம் நமக்கு வருது. யோவான் 6:47 வருது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் நித்திய ஜீவன் அவனுக்கு உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நமக்கு என்னன்னா, ஆண்டோரிடத்துல நித்திய ஜீவன் நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டோரிடத்துல நம்ம என்ன செய்யணும், விசுவாசமா இருக்கணும். அதுக்கான வாழ்க்கை என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுதான் மிக முக்கியம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய மரணத்தின் போது நடந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆப்பிரிக்க தேசத்துல இந்த மக்களிடத்துல செய்த பணிக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவருடைய இருதயத்தை என்ன செய்யணும், எங்க ஊர்ல தான் என்ன செய்யணும் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவருடைய அடக்க ஆராதனை அவங்க நாட்டுல நடக்கும் பொழுது எல்லாரும் அவரை குறித்து அவருடைய செய்கைகள், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் விவரமாக பேசி அவருக்கான ஆறுதல் ஜெப கூட்டம் மாதிரி அவங்க எல்லா காரியங்களும் என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு அழுகிற சத்தம் அவங்க கேட்டுச்சு. என்னடா இவ்வளவு பேரு அவரை குறித்து நல்லதா தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவரு என்ன ஒரு சத்தம் மாத்திரம் அழுகையா கேக்குது அப்படின்னு சொல்லி எல்லோருடைய கவனம் என்ன செஞ்சு அந்த நபரிடம் திரும்பியது. அப்பதான் தெரிஞ்சது அது யார் அப்படின்னு சொன்னா அவருடைய நண்பர். அந்த நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, லிவிங்ஸ்டன் இந்த ஊழியத்துக்காக பெரிய பதவியெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்த பொழுது நாங்கெல்லாம் அவரை ரொம்ப கேவலமாக பேசினோம். அவர் என்ன செஞ்சோம், நாங்க கேலி செய்தோம். கேலி செய்தது மாத்திரம் இல்ல, இந்த உலக காரியங்கள்லாம் உனக்கு அனுபவிக்க தெரியல, அதனாலதான் நினைச்சிட இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் ரொம்ப பரியாசம் பண்ணினோம். அவர் என்ன செஞ்சார், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பொருட்படுத்தாதபடிக்கு என்ன செஞ்சாரு, தொடர்ந்து என்ன செஞ்சாரு, ஆண்டோருக்காக அவர் ஓடினார். ஆண்டோருக்காக அவர் செய்த ஊழியத்து நிமித்தம் அவருடைய பெயர் என்ன செஞ்சார், அவர் ஒரு நம்பிக்கையோட தனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்ன செஞ்சிருக்காரு, மறித்திருக்கிறார். அததான் எல்லா போதகர்மார்கள், நிறைய நண்பர்கள் எல்லாரும் அதை சொல்றாங்க. ஆனா நான் ஒண்ணு இல்லை, அப்படி இல்லை, நான் என்ன செஞ்ச உலகப்புறமான காரியங்கள், என்னுடைய ஆசைகள், இது மாதிரி காரியங்களை தான் நான் நிறைவேற்றிருக்கிறேன். ஆனா நான் எதை எழுந்திருக்கிறேன்னா, எனக்கு இப்ப லிவிங்ஸ்டனை அவருடைய வாழ்க்கையை பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சுன்னா நான் நித்திய ஜீவனை இழந்திருக்கிறேன், ரொம்ப தூரத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேம்பி அழுது. தன்னுடைய நண்பர் மறித்தது கூட அவர் ரொம்ப பெரிதாக இல்லை, ஆனா அவர் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன் அவ்வளவு பெருசு, அதை நான் இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாக அந்த சரித்திரத்தை வாசித்தேன். அதனால நாம கிடைத்திருக்கிற இந்த காலகட்டங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது நம்முடைய நித்திய ஜீவனை குறித்து. உலக இன்பங்கள், ஆசைகள் இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பா பறிச்சுக்கிட்டு என்ன செய்யணுமா, பரலோகத்தை நோக்கி ஒண்ணு. ஏன்னு சொன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டிய வருகை வரும்போது அது நீங்கள் அடையாளத்தை காண்பீர்கள். இப்போ பார்க்கிற ஒவ்வொரு அடையாளம் என்னது, யுத்தங்கள், செய்திகள், வியாதிகள், திடீர்னு கொரோனா சொல்லி திருப்பி நம்ம ஊர்கள்லாம் நம்ம பேசுறாங்க. திடீர்னு ஒரு வியாதிகள் வருது, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது. அப்படி எல்லாம் நம்ம அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறதுன்னா, ஆண்டோடைய வருகை அதி சீக்கிரமா இருக்குது. அவர் வருகையில நாம் சேரணும், நமக்கு நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னு சொன்னா நாம அவரை நோக்கி பார்க்கணும். அவருடைய நம்மள கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டென்று அறிவீர்களா. ஏன்னா அவரை குறித்து சாட்சி கொடுக்கறதோ அதுதான், ஆண்டவரை பத்தி கொடுக்கிற சாட்சியோ அதுதான் இருக்குது. அடுத்து நம்முடைய போராட்டம் எப்படி, நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, யாரோட போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி நாம தெரியும். நித்திய ஜீவனை நாம் பெறக்கூடாதபடிக்கு என்ன செய்வா, சாத்தான் அநேக சோதனைகள் எல்லாம் கடந்த இந்த ஆண்டுல தந்திருப்பான். ஆனா அதெல்லாம் மேற்கொண்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்திருப்பார். நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு வேதம் கொடுக்கிற ஒரு பெரிய கட்டளையா இருக்கிறது. அதை நாம பற்றி கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
அப்ப நம்ம நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு நம்ம ஆண்டவரை நோக்கி தினமும் அவருடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம யோசித்து அல்லது நம்ம பெறணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கான முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். என்னன்னா ஆண்டவரோடு கூட இருக்க நம்முடைய உறவை நம்ம என்ன செய்யணுமா, பலப்படுத்திக்கணும். அப்படி நம்ம பலப்படுத்தோம்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவன் என்ன செய்யணும், அறியணும் அப்படின்னு சொல்லி. அது கூட சும்மா சொல்லல, அவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே சொல்ற ஒரு காரியத்தை திருப்பி மெய்யாகவே மெய்யாகனா ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. அப்படின்னா நம்ம ஆண்டவத்துல விசுவாசமா இருப்போம். அவருடைய என்ன செய்வோம், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அண்ட சராசரத்தையும் படைத்து எங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் நித்திய ஜீவனை குறித்து படித்தோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவாய் விசுவாசிக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூட அந்த ராஜ்யத்தில் சேருவதற்கான பாக்கியத்தை எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தாலோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உணர்கிறோம். அதனுடைய சுத்த கிருபை ஆண்டவரே, அதற்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியான எங்களுடைய உறவுகளை உம்மோடு கூட அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தில் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்திலே இன்று நடக்க இருக்கிற திருமணங்களிலே உடைய கிருபைகள் இருந்து வழிநடத்திட்டு சுவாமி. ஆண்டவரே, அநேக பிரயாசங்கள் இருந்திருக்கிறது கர்த்தாவே. எல்லா பிரயாசங்களையும் இந்த ஆண்டில் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தோல்விகள் வெற்றிகள் எல்லாவற்றையும் சந்தித்து வந்திருப்பாங்க சுவாமி. அவங்களோடு கூட இருங்க. உடைய கிருபை அவங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. அது மாத்திரானவரே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க கட்டளையிட வேண்டுமா அவருடைய பாட்டில கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. உடைய பரிசு பொருளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியில் அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அது மாத்திர வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில கண்ணீரோடும் கவலையோடும் படுத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ராஜா. உடைய தேவ தூதர்களை கொண்டு அவளை ஆண்டை தேற்றும்படி ஆவியானவரை கொண்டு தேற்ற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. சுகவினத்தோடும் பலவினத்தோடும் இருந்து ஆண்டவரே, இந்த ஆண்டுல எப்படியாவது எங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்துங்க சாமி. ஆண்டவரே, நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர்களில் ஆண்டவரே, தன்னுடைய குடும்பங்களையும் பிள்ளைகள் எல்லாரும் இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோடு கூட இடைப்பட்டு அவங்களை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. உடைய வார்த்தை மாத்திரமே ஆண்டவரே அது செய்ய முடியும், மாத்திரமே ஆண்டவரே செய்ய முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற கிருபை எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. ஆண்டவரே, அதற்கான பாவங்களை நாங்கள் விட்டு வெளிவர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே உங்கள் பலத்தினால எங்களுக்கு இடைக்கட்டி வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இத்தனை நாட்களாக இந்த வருடத்தில் நீங்களே பாதுகாத்து அதற்காக மீண்டும் ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் போதாத ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய அன்புக்காக, உடைய கிருபைக்காக, உடைய இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாள் முழுவதும் நாங்கள் உண்மை நினைக்கவும் எங்களுடைய நித்திய ஜீவனை உணரத்தக்கதான காரியங்களை செய்யவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்கள் அனைவரும் நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.